ட்ரேடிங்ல ஐசிடி யூஸ் பண்ணி ட்ரேட் பண்றீங்கன்னா இந்த ரெண்டு கான்செப்ட்டுக்கான டிஃபரன்ஸ் தெரிஞ்சாதான் கரெக்டான டைரக்ஷன்ல கரெக்டான டைம்ல உங்களால என்ட்ரின்றதை எடுக்க முடியும். ஒன்னு பிஓஎஸ், இன்னொன்னு சிஹெச்ஓ சிஹெச். பிஓஎஸ்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், சிஹெச்ஓ சிஹெச்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஸோ பிஓஎஸ் அப்படின்னா என்னன்னா, இதை வந்துட்டு ட்ரெண்ட் கண்டினியூஷன் சொல்லிட்டு சொல்லுவோம். ஒரு ட்ரெண்ட் அப் ட்ரெண்டோ டவுன் ட்ரெண்டோ அதோடைய டைரக்ஷன்ல மார்க்கெட்டை கொண்டு போயிட்டே இருக்கும். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னா அந்த ட்ரெண்டுக்கான ஒரு கேரக்டரை சேஞ்ச் பண்ணிடும். சிம்பிளா பிரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி சொல்லணும்னா ட்ரெண்ட் ரிவர்சல் அண்ட் ட்ரெண்ட் கண்டினியூஷன் சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ மார்க்கெட் மேல இருந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வந்துட்டு இருக்கு. இப்போ டவுன் ட்ரெண்ட் வந்ததுக்கு அப்புறம் லாஸ்டா இருக்க இந்த ஹையை என்ன பண்ணுது, மார்க்கெட் உடைக்குது. இப்போ இதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா சிஹெச்ஓ சிஹெச். அதாவது வந்துட்டு மார்க்கெட் டவுன்ல வந்துட்டு இருக்கு. இப்போ அதோடைய கேரக்டர் வந்துட்டு அப்புக்கு சேஞ்ச் பண்ணிடுச்சு. இதை பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஸ்விங்கு லோவையும் கொடுத்துட்டு இந்த மாதிரி இருக்கிற ஹையை உடச்சு மார்க்கெட் போக போக இதை தான் என்னன்னு சொல்லுவோம்னா நம்ம வந்துட்டு பிஓஎஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது வந்துட்டு ட்ரெண்டை வந்துட்டு கண்டினியூ பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கு. இந்த சிஹெச்ஓ சிஹெச் நடந்ததுக்கு அப்புறம் கிடைக்கிற இந்த ரீட்ரேஸ்மெண்ட்லயும் நீங்க என்ட்ரி போகலாம். இல்லை அப்படின்னா ஒவ்வொரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்லையும் நீங்க வந்துட்டு திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ட்ரின்றதை எடுத்து திரும்ப ப்ரீவியஸா இருக்க அந்த பிஓஎஸ் வரைக்கும் உங்களுடைய டார்கெட் இருந்ததை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல எந்த ஏரியாவில் என்ட்ரி எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். மிஸ் பண்ணிடாம இருக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் ட்ரேடிங்கை லேர்ன் பண்ணிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா லிங்க் பயோல இருக்கு, செக் பண்ணி பாருங்க.